வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் அமுலு சுரேஷ். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம வந்து மட்டன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா, மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஒரு குக்கரை வச்சிடலாம். குக்கரை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் போட்டுடலாம். மசாலா ஐட்டம்ஸ் பொரிஞ்சதுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம், அது கூடவே பச்சை மிளகா போட்டுடலாம். ரெண்டுமே நல்லா வதக்கிக்கலாம். கோல்டன் நிறமாக வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, அது கூடவே புதினா, கொத்தமல்லி ரெண்டுத்தையும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். வதங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிங்களாங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க போதும். ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 3 கிலோ மட்டன்ன்றதுனால 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேங்க. 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சோண்டு மட்டன் மசாலா சேர்த்தேங்க. மட்டன் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மட்டன் நல்லா வதங்கிடுச்சுங்க. வதங்கி எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு. இது கூட வந்து ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி மட்டனை வேக வச்சுக்கலாம். மட்டன் வந்து நாங்கள் 3 விசில் வச்சு வேக வச்சுருக்கோம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஓப்பன் பண்ணுற பாருங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. மட்டன் நல்லா வெந்து தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கா? இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து தண்ணி காய வச்சுட்டேங்க. கொஞ்சம் சீக்கிரமாக ஆகணுன்றதுனால நம்ம சுடு தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணியை சேர்த்துட்டு இந்த டைமில் வந்து பீஸு, உப்பு, காரம் இதெல்லாம் செக் பண்ணிக்காங்க. பீஸ் வெந்துட்டுருக்கு. உப்பு காரமும் செக் பண்ணிட்டேன். எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. தண்ணியும் நல்லா சலசலன்னு கொச்சிடுச்சு. கொச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு அப்படியே உடையாமல் மேலாட்டமாக நல்லா கலக்கிக்கலாங்க. கலக்கிட்டு ஒரு 2 கொதி விடலாம். கொச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மேலே இப்போ வந்து புதினா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் தம்மு போதுங்க. ஒரு 10 நிமிஷம் போதும். 10 நிமிஷம் கழித்து எப்படி இருக்குது ஓப்பன் பண்ணலாமா? 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிட்ட பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டாங்க. நெய் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. மட்டன் பீஸு நல்லா வெந்திருக்குங்க. அப்புறம் சாதமும் நல்லா வெந்திருக்கு. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் பொல பொலன்னு உதிரியாக வந்திருக்குங்க. சுவையான மட்டன் பிரியாணி ரெடிங்க. இப்போ வந்து சாப்பிட்லாமா? ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு தாங்க நாங்கள் போட்டோம். நல்லா வாழை இலை விரித்து சுட சுட மட்டன் பிரியாணியும், அது கூட வந்து சிக்கன் குழம்பு, ரைத்தா. இந்த சண்டே வந்து இதுதாங்க எங்கள் வீட்டில் மெனு. நான் செஞ்ச மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். டேஸ்டியான பிரியாணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.